This is what exactly we are going to do now. நாம் இந்த காரியத்தை தான் இன்றைக்கு செய்ய போகிறோம். We are going to pray for other people. மற்றவர்களுக்காக வேண்டி நாம் இப்பொழுது ஜெபிக்க The போகிறோம். 5 lakhs people who are going to attend the Madras Crusade. இந்த மெட்ராஸ் குருசைட்ல பங்கு பெற போகிற 5 லட்சம் மக்களுக்காக, So many other people. இன்னும் மற்ற அநேகருக்காக வேண்டி You must know that we have an opening to have a television program in the Madras Central Railway Station. மெட்ராஸ் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு டெலிவிஷன் ப்ரோக்ராம் நமக்கு ஒரு திறப்பு வாசல் கிடைத்திருக்கு. Hallelujah. ஹalleluya, Hallelujah. ஹalleluya. Thousands of passengers in Central Station are going to listen to the gospel now. அந்த சுவிசேஷத்தை சென்ட்ரல் ஸ்டேஷன்ல இருக்க ஆயிரக்கணக்கான பயணிகள் கவனிக்க போகிறார். Amen. ஆமென். God is a miracle working God. தேவன் அற்புதங்களை செய்கிற தேவன். For a long time we were praying for that. நீண்ட நாட்களாய் நாங்கள் அதற்காக ஜெபம் பண்ணி கொண்டு வருகிறோம். God willing, we'll start this program from 1st October. அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி முதற்கொண்டு கர்த்தர் சித்தமானால் இந்த புரோகிராமை நாங்கள் ஆரம்பிப்போம். People always wonder, this Dinakaran doesn't keep quiet at all. அநேக சகோதரர்கள் ஆச்சரியப்படுவார், சகோதரன் ஒரு காலம் அமைதியா இருக்கிறதே இல்லை. Something or other new he is starting. ஏதாயிலும் ஒன்று புதுசா அவர் செஞ்சிட்டே இருக்கிறார். Who is his advisor? இது யார் இவருக்கெல்லாம் ஆலோசனை கொடுக்கிறது? Probably Dr. Iso John is the advisor. ஒருவேளை சகோதரன் ஈசோஜன் அட்வைஸ் கொடுப்பாரோ? Everybody thinks like that. எல்லாரும் அப்படிதான் நினைக்கிறார்கள். You know, the Lord Jesus Christ never makes you all the time lying idle. உங்களுக்கு தெரியுமா கர்த்தராகிய இயேசு எப்பவும் சோம்பேறியாய் படுத்து விடுகிறதில்லை என்று? He always pushes you. எப்பொழுதும் அவர்களை முன்னுக்கு தள்ளிக்கொண்டே இருப்பார். Lord, I have done this. ஆண்டவரே நான் இதை செய்தேன். He says, all right, I'll give you another job. சரி, உனக்கு நான் இன்னொரு வேலை தரேன். Lord, I have started this engineering college. ஆண்டவரே இந்த பொறியியல் கல்லூரியை நான் ஆரம்பித்தேன். All right, now you start another thing. சரி, நான் இப்போ இன்னொன்னு ஆரம்பி. You know, my heart is broken. என்னுடைய இருதயம் உடைந்தது தெரியுமா? My heart is terribly broken. என்னுடைய இருதயம் பயங்கரமாய் நொறுங்கினது. Nothing can make that heart all right hereafter. இனிமேல் அந்த இருதயத்தை சீராக்குவது என்பது முடியாத ஒன்று. As I told you, only the love of the people. ஒன்று ஜனங்களுடைய அன்பு மாத்திரம்தான். The other day, a little girl wrote to me. ஒரு நாள் ஒரு சின்ன பெண் எனக்கு கடிதம் எழுதியிருந்தார். Uncle, I look exactly like angel. நான் அசல் ஏஞ்சலை போலவே இருப்பேன். I am exactly like angel. நான் ஏஞ்சலை போலவே இருப்பேன். Can I come and see you? நான் வந்து உங்களை பார்க்கலாமா? I said, come immediately. நான் சொன்னேன், நீ உடனே வா என்றேன். So his parents brought her. உடனே அவருடைய பெற்றார் அவளை கொண்டு வந்தார். She came and sat by my side. அவள் வந்தால் என் பக்கத்துல உட்கார்ந்து கொண்டாள். Oh, she looked exactly like my daughter. ஏற்க என் மக மாதிரி அப்படியே இருந்தது. I used to kiss my daughter in the morning and the night whenever I see her. என்னுடைய மகளை நான் எப்பொழுது பார்த்தாலும், காலையில பார்த்தாலும், மதியத்தை பார்த்தாலும் உடனே அவளுக்கு ஒரு முத்தம் கொடுப்பேன். She has written in the diary. அவள் அந்த டைரியில எழுதியிருந்தாள். Oh, all the things I like my daddy's kisses all the time. எனக்கு இருக்கிற எல்லா காரியத்திலும் அப்பாவுடைய முத்தம் தான் எனக்கு இஷ்டம் என்று என் மகள் தன்னுடைய டைரியில எழுதியிருந்தாள். Now whom shall I kiss? இனிமேல் நான் யாருக்கு முத்தம் கொடுப்பேன்? So I kissed this girl. அதனால் இந்த பிள்ளைக்கு நான் முத்தம் கொடுத்தேன். I was so happy. எனக்கு அவ்வளவு சந்தோஷம். Oh, I was so happy and எனக்கு அவ்வளவு சந்தோஷம், அவ்வளவு விடுதலை இருதயம். That is my heart today. இன்றைக்கு என்னுடைய இருதயத்தினுடைய நிலைமை It's a broken heart. என்னுடைய இருதயம் நொறுங்கின இருதயம். But God told me. தேவன் எனக்கு சொன்னார். Several months ago. அநேக மாதங்களுக்கு முன். I asked you to start a healing center in the college premises in Coimbatore. கோயம்புத்தூருக்கு தான் கல்லூரி மைதானத்திலே ஒரு ஹீலிங் சென்டர் ஆரம்பிக்க முடியாது நான் சொன்னேன் அல்லவா? God told me 2 years ago. 2 ஆண்டுகளுக்கு முன்பாக தேவன் சொன்னார். Build up a healing center. அங்கே ஒரு ஹீலிங் சென்டரை கட்டி எழுப்பு என்றார். Conduct regular healing services there. அங்கே வழக்கமாகவே ஹீலிங் ஆராதனை, தெய்வீக சுகம் கொடுக்கிற ஆராதனை நீ நடத்து. Only for physical healing. சரீர பிரகாரமான சுகத்துக்காக மாத்திரம். As you make the servants of God anoint and pray for them. தேவனுடைய தாசர்கள் எண்ணெய் பூசி அவர்களுக்காக ஜெபிக்கிற பொழுது Individually anoint them and pray for them. ஒவ்வொருவருக்கும் தனித்தனியா எண்ணெய் பூசி ஜெபிக்கிற பொழுது I will exhibit my healing power. என்னுடைய சுகமாக்குற வல்லமையை நான் அங்கே காட்டுவேன். In all the tragic experiences I have gone through. நான் சென்ற அந்த விபத்தின் அனுபவத்தின் வாயிலாகவே. Because of the terrible strain I had in building up the engineering college. இந்த இன்ஜினியரிங் கல்லூரியை கட்டியெழுப்புவது கடினமான உழைப்பின் நிமித்தமாக. I totally forgot all about that. இதை பற்றி எல்லாவற்றையும் நான் மறந்தே போய்விட்டேன். Jesus came. இயேசு இறங்கி வந்தார். He said, start this healing center now. அவர் சொன்னார், இப்பொழுது அந்த ஹீலிங் சென்டரை ஆரம்பி என்றார். So God willing, we'll start it in November. நவம்பர் மாதத்திலே கர்த்தர் சித்தமானால் நாங்கள் அதை ஆரம்பிப்போம். Every month we'll have one healing service. ஒவ்வொரு மாதத்திலேயும் ஒரு ஹீலிங் தெய்வீக சுகம் கொடுக்கிற ஆராதனை It will be in the afternoon. மதிய வேளையிலே. When no church has any service. எந்த சபையிலேயும் ஆராதனை இல்லாத பொழுது. Pastors from all the churches will be there. சபையில் இருக்கிற எல்லா பாஸ்டர்மார்களும் வருவார். We are going to anoint the sick and pray for them. அவர்கள் வியாதியஸ்தர்களுக்கு எண்ணெய் பூசி ஜெபிப்பார். And God says he will heal every one of them. தேவன் சொன்னார், ஒவ்வொருவரையும் நான் சுகமாக்குவேன் என்றார். Yes, you will hear miracles happening. நீங்கள் அங்கே அற்புதங்கள் நடக்க கேட்பீர்கள். From the first week of November you will hear of miracles happening in Coimbatore. நவம்பர் மாதம் முதலாவது வாரத்திலிருந்து கோயம்புத்தூரில் அற்புதங்கள் நடக்க நீங்கள் கேட்பீர்கள். All of you are welcome to come and see the miracles Christ is going to perform. கிறிஸ்து அங்கே நிகழ்த்த போற அற்புதங்களை பார்ப்பதற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். I told Jesus, நான் இயேசுவிடத்தில் you have broken
broken my heart. ஆண்டவரே நீர் என் உள்ளத்தை உடைத்து You விட்டீர். have broken my heart unnecessary. என் இருதயத்தை அவசியமில்லாமல் நீர் உடைத்தீர். I am dying for you. ஆண்டவரே நான் உமக்காய் சாகிறேன். And you have broken me to pieces. நீரோ என்னை துண்டு துண்டாய் I உடைத்தீர். don't want to do anything. இனிமேல் நான் ஒன்றை செய்ய மாட்டேன். He said, go. அவர் சொன்னார் நீ போ. Start this. நீ இதை போய் ஆரம்பி. Pray for the broken hearted people. உடைந்து போன உள்ளம் கொண்டவர்களுக்காய் நீ ஜெபி. My dear brothers and sisters, என்னுடைய அருமையான சகோதரனே சகோதரி. that is the calling of a Christian. அதுதான் ஒரு கிறிஸ்தவனுடைய A அழைப்பு. Christian life is not all the time talking about prosperity. கிறிஸ்தவனுடைய அழைப்பு ஒரு கிறிஸ்தவனுடைய அழைப்பு என்பது எப்ப பார்த்தாலும் வாழ்க்கையின் செழுமையை பேசுவது மாத்திரமல்ல. No, we cannot have a cushy time in this world. இந்த உலகத்தில் எப்பொழுது ஒரு சந்தோஷமான நேரம் என்பது முடியாது. Something or other will come and hurt our heart. இதாயிலும் ஒன்று வரை நம்முடைய உள்ளத்தை உடைத்து விடும். All the time will be broken hearted. எப்பொழுது பார்த்தாலும் ஒரு நொறுங்குண்ட இருதயம். But God would say, ஆனால் தேவன் in சொல்லுவார் the midst of your broken உன்னுடைய heartedness, உடைபட்ட இருதயத்தின் மத்தியிலே pray for other people. நீ மற்றவர்களுக்காய் ஜெபம் Pray பண்ணு. for the broken hearted. உடைபட்ட உள்ளங்களுக்காய் நீ ஜெபி. Pray for the broken bodies. உடைபட்ட சரீரங்களுக்காய் நீ ஜெபி. Pray for the broken homes. உடைபட்ட குடும்பங்களுக்காய் நீ ஜெபி. And God says, தேவன் சொன்னார் I will bless you in double measure. நான் உன்னை இரட்டிப்பாய் ஆசீர்வதிப்பேன். Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Cheer up, my brother. என்னுடைய சகோதரனே தைரியப்படு. If he wants to kill us, let him kill us. பாடு. If he wants to kill us, let him kill us. அவர் எங்களை கொல்ல விருப்பமானால் எங்களை கொல்லட்டும். If he wants to break us to pieces, let him continue to do that. துண்டு துண்டா எங்களை உடைக்க வேண்டும் என்றால் அவர் தொடர்ந்து செய்யட்டும். But one day, ஆனால் ஒரு நாளில் we'll go and stand before him in heaven. நாங்கள் போய் அவருக்கு முன்பாய் நிற்போம். And he will say, அவர் சொல்லுவார் well done. நீ நன்றாய் செய்தாய். Well done. நீ நன்றாய் In செய்தாய். spite of your broken heart, உன்னுடைய உடைபட்ட உள்ளத்தின் மத்தியிலே in spite of your agonizing life, உன்னுடைய வேதனை கொண்ட வாழ்க்கையின் you மத்தியிலே fulfilled my command. என்னுடைய கட்டளைகளை நீ நிறைவேற்றி I am விட்டாய். happy. நான் சந்தோஷப்படுகிறேன். Come now. இப்பொழுது வா. Your problems are permanently over. உன்னுடைய பிரச்சனைகளுக்கு நிரந்தர விடுதலை. Your problems are permanently உன்னுடைய over. பிரச்சனைகள் நிரந்தரமாய் Come, இல்லாமலே come போய்விட்டது. now. இப்பொழுது நீ வா. Be with me, son. என்னோடு இரு என் மகனே. Oh, I will go and rest in him. நான் போய் அவரிடத்தில் இளைப்பாறுவேன். All of us will go and rest in his நாம் எல்லாரும் bosom. போய் அவருடைய மார்பிலே இளைப்பாறுவோம். Cheer up. He தைரியப்படுவோம். has to bless you in double measure. அவர் உங்களை இரட்டிப்பாய் ஆசீர்வதிக்கத்தான் வேண்டும். Hallelujah. ஹalleluya.